நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது. அப்படி அமைந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அது விரைவில் நடந்துவிடும் போல் இருக்கிறது. தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கும் சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் சட்டம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் 2027, 2028 அனைத்து மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்தாலோ அல்லது வேறு காரணங்களால் ஆட்சி நடத்த முடியாத சூழல் உருவாகி இருந்தாலோ மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்க வேண்டும். அது அம்மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சிதான் இருக்கும். எனவே 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவில்லை என்றால் பிறகு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறலாம் என்ற முக்கிய தகவல் லீக் ஆகியுள்ளதால் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முதல் ஆளாக கண்டன குரலை கொடுத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் உதயநிதியை முதல்வராக்கும் திட்டமும் தவிடுபொடியாகியுள்ளது. 2026இல் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம், தனது மகனை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து விடலாம் என பல கணக்குகளை போட்டு வந்தது கோபாலபுரம். அதற்காக பல்வேறு வேலைகளை தற்போதே தொடங்கியுள்ளது. சின்னவருக்கு எதிராக உள்ள அமைச்சர்களை ஓரம் கட்டுவது, மொழி அக்காவை ஓரம் கட்டுவது என உட்கட்சி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. மக்களிடையே நல்ல பெயர் இல்லாவிட்டாலும் ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சி சிறந்த ஆட்சி என அதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றது கோபாலபுரம். அது ஒருபுறம் இருக்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மற்ற கட்சிகளுக்கு சென்றுவிடாமல் இருப்பதற்காக நடிகரை களத்தில் இறக்கி அவரை பெரிதாக பேசி அந்த நடிகரை ப்ரமோட் செய்து வருகிறது கோபாலபுரம். எப்போது பார்த்தாலும் திராவிட மாடல் என விளம்பரம் செய்து தன்னை ப்ரமோட் செய்வது, மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நல்ல பெயர் எடுத்துக்கொள்வது, செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு ஆணவமாக பதில் சொல்லி ஹீரோவை போல் இமேஜ் செய்து கொள்வது, ஹிந்தி எதிர்ப்பு என பல்வேறு வேலைகளை செய்து வருகின்றது. விளம்பரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ஸ்வீட் பாக்ஸுகளை இறக்கியுள்ளது. இது எல்லாவற்றிற்கும் ஆப்பு வைக்கும் விதமாக தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை அறிவிக்க உள்ளது மத்திய அரசு. மத்திய அரசு நினைத்தால்தான் 2026இல் தேர்தல் நடக்காவிட்டாலும் முதல்வராக ஸ்டாலின் தொடர முடியும். சட்டசபையில் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று கூறிய ஸ்டாலினின் வார்த்தைகள் விரைவில் மெய்ப்படும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.